நாய்க்குட்டி எல்லாம் இருக்கா பார்த்து லக்கி எப்படி பார்த்துட்டு இருக்கா பாரு, எப்படி பார்த்துட்டு இருக்கா பாரு லக்கி. இப்போ எல்லோ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்புறம் குளிச்சு. என்னடா பண்ற? வெல்கம் பேக் அண்ட் ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப என் கூட ஒரு ஆள் நின்றுக்கணும். பட் அந்த ஆள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு எங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. அன்ஷா நேரத்துக்கு எந்திரிச்சிருக்காங்க. அன்ஷா 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 எந்திரி அன்ஷா. அன்ஷா மணி 9 ஆச்சு. அன்ஷா லக்கி எந்திரிக்க சொல்லு. லக்கி கமான் லக்கி எந்திரிக்க சொல்லு. இப்படி பண்ணோம்னா லக்கி வந்து பிடிப்போம். என்னடா கை இங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லக்கி ஓட்டத்துக்கு ரெடி ஆயிட்டான். இன்னைக்கு வந்துட்டு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா, வான்சா டக்குன்னு வான்சா டக்குன்னு வான்சா எந்திரி எந்திரி. ஏய் விழுந்துராத. வா இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லக்கிய வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம். இன்கிரியன்ஸோ இன்கிரியன்ஸோ இன்ஜரி எப்படி என்னடா இத சரி விட்டுட்டாரே சொல்லிட்டு அப்படி நினைச்சேன். எனக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு கால் தட்டி நினைச்சு காய் போட்டியா? இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கேன். நேற்று என்ன தெரியுமா பண்ணோம், ஒரு டைமு இந்த ஜன்னல் வந்து ஓப்பனில் இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இங்கிருந்து வந்து இதில் தாவு நம்ம அடிச்சு மூஞ்ச சேர்த்து கீழே விழுந்து. ஆமாவா இல்லையா? டேய் இன்னும் ப்ரஷ் கூட பண்ணலை. ப்ரஷ் பண்ணாமல் இன்னும் மூஞ்சி கூட கழுவாமல் ஐலைனர் போட்டதெல்லாம் எப்படி இருக்குது. இந்த ஐலைனர் போட்டு போட்டு எனக்கு கருவிலையும் வந்து தான் மிச்சம். ஏய் நீ தலைவரே சீவிட்டு இருந்த ரொம்ப நேரமா நானும் கட் பண்ணிட்டே இருக்கேன், வரவே மாட்டேங்குது. நீ யார் நல்லா தெரியும். அப்ப எப்படி சோப்பு ஈரமா இருந்துச்சு தெரியல. திருட்டு மொழி முடிக்காத, நீட்டா எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். ஆமா யூஸ் பண்ண பெண்ணா இருக்கேன். ஏன் சோப் எதுக்குடா எடுக்கல? ஏன் அவன் சோப் எடுத்தா கரைஞ்சிருப்போம் சோப். அப்படி பார்த்தா போன வாரம் அவன் பிரஸ்ல பல்ல வளர்க்கும். ஏ லூசாடா நீ. பிரஸ்ல பல்ல வளர்க்கணும் லூசா நீ எதுக்கு என்னோட பிரஷ் அன்சா அவங்க சோப் அவங்க தான் யூஸ் பண்ண, அவங்க பிரஷ் அவங்க தான் யூஸ் பண்ண. எனக்கு புது சோப்பு புது பிரஷ் வாங்கி கொடு. லக்கு ஹாஸ்பிடல் தானடி போறோம், அதுக்கு இதுக்கடி மேக்கப் இப்படி? டேய் நான் இங்க இருக்க பாத்ரூம் போலாம் கூட மேக்கப் போட வேண்டாம். ஓ பல்லுல ஆயிடுச்சு. பல்லுல ஆயிடுச்சு. பல்லுல லிப்ஸ்டிக் போடு. பாத்தியா இதுக்குதான் நம்மள மாதிரி இருக்கணும். நம்மள பத்தியில மேக்கப் உள்ள ஒண்ணும் இல்ல. எங்க கிளம்புனாலும் இப்படிதான். நேச்சுரலா கிளம்பி அவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணுங்க மாதிரி பாத்ரூம் போகும்போது மேக்கப், குளிக்க போறதுக்கு முன்னாடி மேக்கப், குளிச்சிட்டு ஒரு மேக்கப். நீ வந்து இப்ப காம்பாக்ட் போட்ட சரியா? போய் சொல்லாத. காம்பாக்ட்டும் போடல ஒண்ணும் போடல. இங்க சத்தியம் பண்ணு. இந்த சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ண கூட வெள்ளிக்கிழமை சத்தியம் பண்ண கூட போய் இப்பதான் காம்பாக்ட் எல்லாம் போட்டுட்டு நான் காம்பாக்ட்டும் போடல ஜெம்பாக்ட்டும் போடல. ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பழமா ஓகே கிளம்பியாச்சு. வரும்போது கொஞ்சம் பார்த்துதான் வரணும். என்னாச்சுன்னா நேற்று நாங்க கரெக்டா வண்டியில பாதி தூரம் போறோம். ஒரு நாய், ஒரு தெரு நாய் தான் எங்களை அந்த அளவுக்கு துரத்துது. என்ன சொல்றது, விட்டுருந்தா என் காலே கவ்வி இருக்கும். அந்த மாதிரி அன்ஷாவோட கால் கிட்ட அன்ஷா ஸ்டாண்டும் போட முடியல. மெதுவா தான் போறோம், ஊறிட்டு போறோம். ஏன்னா நான் வந்தாலே அன்ஷாவை நான் மெதுவா தான் ஓட்ட சொல்லுவேன். அது நான் மட்டும் இல்லை, எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான். பாய் ஃப்ரெண்ட் கூடயோ ஹஸ்பண்ட் கூடயோ போகும்போது அப்படிதான் மெதுவா அப்படி சொல்லி பார்த்தா அந்த நாயே அப்படி வந்துருச்சு கிட்ட. நான் முடிஞ்சடா எனக்கு கால். ஏன்னா வீட்டு நாயா இருந்தா கூட வேக்சின் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க. இது தெரு நாய் வேற. அதனால எனக்கு அந்த நாய்ங்க மேல இருந்த அந்த ஒரு பிரியமே போயிருச்சு. அப்படி துரத்துது. தப்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லி. ஐயா அவனுக்கு நம்ம வீட்டுல ஜாலி. ஏன் தெரியுமா, நம்ம வீட்டுல மட்டும்தான் அவனுக்கு ஒரு நாளைக்கு 10 வேளை சாப்பாடு போடும். ஆமா அங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை 2 வேளை தான் போடுவாங்க. பெட் ஷாப்லயே வந்துட்டு என்ன சொல்றது, ஒன் டைம் நீங்க போடும்போது ஒரு 4 to 6 அந்த டேப்லெட் மாதிரி இருக்கும்ல ஃபுட், அது போட்டா போதும். ஆனா நாங்க இவனுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து கேட்கறான். எனக்கு சாரி ஏன்னா வந்து காலை வந்து தட்டுறான். ஆமா தட்டிட்டு இருப்ப காலை வந்து சாப்பாடு
பிளாக் ஒண்ணு. இந்த பிளாக் கருங்காலி இந்த night. எவ்வளவு ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு பாத்தியா? எவனா வந்தா புடிச்சறலாம். கால கிட்டே வந்துச்சாகோ. உன்னோட ஃபங்க் நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கா? தேங்க்யூ. கோழி ரெக்க மாதிரி. இன்னும் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடுறேன். அப்படியா? இது ரெண்டு நினைக்கிறேன்டி. ஆமாங்க சார், இந்த நாய் தான். நம்ம வந்து ஒரு வழியா டிராபிக் இல்லைன்னா உக்கடம் சைடு எல்லாம் பாலம் கட்டிட்டு இருக்கனால ஓவர் டிராபிக். அதனால நம்ம வந்து இந்த புட்டு விக்கின்னு சொல்லி ஒரு வழி இருக்கு, அந்த வழி தான் போயிட்டு இருக்கோம். தண்ணி வந்தனால இந்த பிளேஸ் எப்படி இருக்கு தெரியுமா? மேல ஃபுல்லா தண்ணி. ஆனா இதெல்லாம் நீ குளிக்கல, போய் குளிச்சுட்டு வா. நான் எது குளிக்கணும், நீ போய் குளி. இடத்துல எவ்வளவு தண்ணின்னு. இங்க வந்துட்டு சாமி சாலெல்லாம் கூட வச்சிருக்காங்க. சோனமுத்தா மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மழை வந்துச்சுன்னா செல்வபுரத்துல எங்க பெரியம்மா வீடு இருக்கு, அங்க போய் உட்காந்து. பெரியம்மா வீடு இருக்கா? அஞ்சாக்கு சுத்தி ரிலேஷன் தான். என்னன்னாலே நான் ரசிப்பேன். பெட் ஷாப் வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரி ஒரு பல்கா ஒரு பைப்ல நின்னுட்டு இருக்கான். இப்ப நீ எனக்கு கேரளா கறிங்கன்னு சொன்னேன். லக்கி எப்படி பாத்துட்டு இருக்கா பாரு. லக்கி என்ன தங்கம் பண்றாங்க? லக்கி ஒண்ணு நாங்க விக்க போறோம். நம்ம எங்க வந்திருக்கோம்? தி பார்க் ஹவுஸ். இது கேட் இங்க கொண்டு அரேஞ்ச் செய்து. அன்எக்ஸ்பெக்டடா பார்த்தா தம்பி எல்லாம் வந்திருக்காங்க. வந்து கோகுல் ஹாய் சொல்லிடுமா. என் தம்பியோட கிளாஸ்மேட், சின்னதுல இருந்து தம்பி மாதிரி. என்ன என்னோட பெருசா இருக்கு, அண்ணன் மாதிரி டைப்போ. இது ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. சிட்ஜு வச்சிருக்கான். சிட்ஜு உள்ள ஹேர் கட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓ, இங்க ஹேர் கட் எல்லாம் பண்றாங்க. இருக்காங்க. லக்கி லக்கி இங்க பாரு, அங்க பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ, உள்ள வச்சிரு. வச்சிருந்துச்சா பீம் பாய் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னோட கண்ணு ப்ளூ கலர்ல இருந்துச்சு, இப்போ எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி முடி நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு. பஞ்ச் ஃபேஸ் சாப்பிட அப்புறம் கிரேவி ஒரு ஸ்பூன். ட்ரை தான், கிரேவி மட்டும் விட்டா இருக்கும். வாங்கிட்டு வந்தப்போ நல்ல ஃபுல் முடி இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சு வாங்கிட்டு வந்தப்போ ஃபுல்லா. அங்கதாங்க இங்க பாருங்க. என்னது? அப்படி குதிக்க கூடாது, நீங்க வாங்க இங்க இருங்க. வேக்சின் போடுறதுனால ஒரு 2 days பாத்துக்கலாம். ஓகே. குண்டா இருக்கு. ஓ இல்ல, நிறைய டைம் பாத்திருக்கேன். சோ ஓகே அவ்வளவுதான். சச்சோ லக்கி தங்கத்துக்கு வேக்சின் போட்டாங்களா? லக்கி தேய்ச்சி விட்டுறாங்க. இல்ல ரொம்ப தேய்க்க கூடாது. தேய்ச்சி விடு. அந்த பக்கம் நல்லா தேய்ச்சி விடு. இந்த பக்கம் பிடிச்சி தேய்ச்சி பாக்குறேன். என்னைய கூட்டிட்டு வந்து ஊசி போட்டு விட்டுட்டீங்களா? உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? நமக்கு வந்து இப்போ வேக்சினோட ஷெட்யூல் கொடுப்பாங்க. ஊசி போட்டு புரண்டிட்டானா? கீக்கு வந்துட்டு வேக்சினேஷனோட இது கொடுத்துருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டாங்களா? பாவமா மூஞ்சி வைப்பீங்களா? அந்த மாதிரி வைங்க பாவமா. எப்படி கத்துட்டேன் பாத்தீங்க. க்ரூம் பண்றாங்க. க்ரூம் தானே? ஏய், பேர் என்னது? விஸ்கி.
விஸ்கி கூப்பிடுறான். இங்க பாரு. விஸ்கி இங்க பேரு. என்னடா பொண்ணு பாக்குற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்க? நீ காது பாரு இவனுக்கு. காது தானே இது? டேய் சூப்பரா இருக்கடா. அழகண்டா நீ. லக்கி அவன் மாதிரி இரு. So guys, நம்ம தம்பியோட விஸ்கி வந்து போட்டு க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சூப்பரா பண்றாங்கல்ல. முடி நிறைய வளர்ந்துருச்சு 2 months. அவ்வளவு கேர் பண்ணி பாக்குறாங்க. நம்ம லக்கிக்கும் நம்ம க்ரூம் பண்ணுவோம் முடியெல்லாம் வளர்ந்த பிறகு. ஏன் லக்கி இப்ப நீ க்ரூம் பண்ண மாதிரி தான் இருக்கு. கடிச்சு வச்சிட்டு இருக்கேன். என்னைக்கு கடிக்கிறதுன்றதுனா அன்னைக்கு தான் உன்னை நான் க்ரூம் பண்ணுவேன். இல்ல தங்க, நான் உன்ன மம்மி உன்னை அழகா குளிக்க வைக்கிறேன் சரியா? அழகா குளிக்க வைப்பேன் உன்னை. நானே குளிக்க மாட்டேன். வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். நான் பாத்தீங்களா போகும்போது எவ்வளவு அழகா போனோம், வரும்போது நல்ல வேலை போற வரைக்கும் அவ்வளோ மழையே இல்ல. ஆனா கரெக்டா நாங்க வரும்போது மழை. இப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. வந்தது நம்ம லக்கிக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்ற காலையில நம்ம எதுவும் செய்யல. காலையில மட்டும் இல்ல, எப்பவுமே இப்ப செய்யறதே இல்ல. அதெல்லாம் வந்துட்டு பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி நல்லா இருக்கு. ஆமா, கிளைமேட் வேற நல்லா செம்மையா இருக்கு. அதனால நம்ம நிறைய ரீல்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு வந்துட்டோம். சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் வேக்சின். ஏன்னா அவங்க வந்து பெட்ரோல்ல வந்து சொல்லிருக்காங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வேக்சின் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவ்வளவு நாள் போடாமே வச்சிருக்கோம். வேக்சின் போடும்போது கத்துனா பாருங்க மனசே. அண்ட் ஓகே, இந்த வீடியோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நாங்க எல்லாரையும் மீட் பண்றோம். இப்ப போய் சாப்பிடுறோம், பசிக்குது, போய் ரெடி ஆகும். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.